ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாக்கிங் போகிறப்போ ஒரே செம்ம ஜோக்கு பாருங்க. ஒரு தண்ணி இருக்கிற இடத்த பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு முத்துமாரி வந்தீங்க முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து நடந்து நடந்து போய்கிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னாச்சு வலிக்கு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே வலிக்கு நல்ல வேலை கீழே வலிக்கு அப்படியே ஆனால் அதுவும் எனக்கு நான் போனால் கூட எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டாரு. அந்த மொபைல் போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் பரவாயில்ல, மொபைல் கீழே விழுகல, நானும் கீழே விழுகல. நம்ம கிணத்துல தண்ணி போகுது பாருங்க. தண்ணியை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம். மாதிரி கிணத்துல பார்த்தீங்கன்னா குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. தண்ணியை பார்த்த உடனே அப்படின்னா அப்படியே இந்த கிணறு தண்ணி அவ்வளோ அழகாக தண்ணி இருக்கும். அப்படியே பால் மாதிரி போட்டு எனக்கே பார்த்தா குளிக்கிறது இல்லை செருப்பு வழி விட மாட்டாங்க. அவங்க இல்லாதனால ஒரே என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரே தண்ணி ஒத்துக்காது இல்லையா? வயக்காடு இந்த பிள்ளைகளை பாருங்க. தண்ணி பார்த்த உடனே சொல்லிட்டு இருந்தேன். என் பொண்ணு தண்ணி நின்ட்டாங்க. எப்போ நம்மளுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்ட்டு எனக்குலாம் தண்ணியை பார்த்தா என்ஜாய் பண்ணான்னு படிக்கணும். தண்ணி பார்த்தா யாருக்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. என்னன்னு என் பொண்ணு குளிக்கிறாங்க, நம்மளும் குளிக்கலாம். நம்மளாம் குளிச்சா ட்ரெஸ் நனைஞ்சாங்க, ஈரமாயிருந்து எங்கள் வீட்டுக்கார குளிச்சுட்டு இங்கே பாருங்க போய் எப்படி போகணும். அழகான வயக்காடு. நான் வந்து குளிக்கல, தண்ணி வந்து நனைஞ்சு போயிட்டு அதோட தான் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க நம்ம வயக்காடு தண்ணி போய் நேராக பாருங்க. அந்த ஒரு வயக்கால ட்ரெஸ் போட்டாங்க ஒரு ஆள். அதுதான் வந்து ஜெனி கிட்டத்திலே வரமாட்டேன்ட்டா. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நேராகவே அப்படியே வயக்காட்டுக்கு போய் அப்படி கிட்டத்தட்ட அங்கே ஃபுல்லாகவே ஒரு 5-6 வயக்காட்டுக்கு அப்படியே. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெல் நிறைய வைப்பாங்க. இன்னைக்கு அந்த அண்ணாச்சி இல்லை பாருங்க. அதனால அந்த அண்ணாச்சி இருந்தாருன்னா நெல் இந்த மாதிரிலாம் நல்ல விளையாட விட மாட்டாங்க. நாளையே கழுவுனா ஓகே, ஆனால் விட மாட்டாங்க. ஒரு சைடு அந்த நெல் பாருங்க அதிகமாக இருக்கும். எனக்குலாம் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த தருணம் சிரிச்சுக்கிட்டே இருந்து பாசம் பிடிச்சதுல காலை வச்சு அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாருங்க இதெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிக்குதுன்னு பாருங்க. ஜெனி அங்கே நிற்கிறான், என் பொண்ணு இங்கிட்டு நிற்கிறான். நாங்கள் தான் தெரியும் போதுமா? ஏன் ரொம்ப லேட் ஆயிரும்ல, வாங்க அப்படியே நீங்கள் குளிச்சுட்டு வரீங்களா? அங்கே மேலே நடக்கிறோம். ஏன் எவ்வளோ நேரம் குளிப்பீங்க? எதையாரம் போயிட்டு வர்றது? ஏய் இங்கே ஒரு பின்னாடி கிணறு பார்த்து குளி. நான் இங்கிட்டு விழுந்தா பரவாயில்ல, அங்கிட்டு விழுந்தேன்னா அவ்வளோதான். பாருங்க முத்துமாய் குளிக்கிறத பாருங்க. சூப்பராக தண்ணி போயிட்டு பாருங்க. பாருங்க மோட்டார். ஏன் தண்ணி பிடிக்காதடா? ஏன் தண்ணி மேலே தெரிக்கும்டா? ஸ்கிட்டு போடுறாளா முத்துமாரி? ஸ்கிட்டு போடுறா மகா, ஸ்கிட்டு போடுறாளான்னு பாருங்க. எப்படி எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணது பாருங்க. இங்கே பாருங்க. அதாவது காணாததை கண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இந்த வெயில பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படி ஒரு குளியல். ஏ வா போதும். தண்ணி நீங்க மேலே தெளிக்காதீங்க. ஏ வாடா, எவ்வளோ நேரம்டா பாருங்க. இந்த பிள்ளைக்கு தண்ணி பார்த்தா எந்திரிச்சு வெளியே வர மாட்டேங்குது. நம்ம வேற வாக்கிங் போகணும். வாங்க 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 வாங்க. எப்பாடி கால் நல்லா நம்ம அலம்பிக்கலாம். ஏன் எவ்வளோ நேரம் நல்லா நனைஞ்சிச்சுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வாக்கிங் வந்து இது பண்ணியாச்சு. என் பொண்ணு பண்ணி பார்த்து பின்னாடியே ஒளியிறா. வாங்க 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 பாருங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படி நனைச்சிருக்கோம் பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காஞ்சிடணும். இவங்க 2 பேர்த்த பாருங்க, குழந்தைங்க பாருங்க எப்படி குடிச்சிருக்காங்க. எப்படிடா இருந்தது அனுபவம்? எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. முத்துமாரி கேளு, வரையில போய் குளிச்சுட்டு போமா? தெரியுதுல, நீ கொஞ்சம் முன்னாடி போ. முன்னாடி மட்டும் எடுக்க மாட்டேங்க. நீ ஆள் பட்டு இருக்கிறியா? மப்பு கூடிச்சாக்கோ உனக்குன்னா நடரா அப்படியே ஸ்டைலா நட. ஜிங்கி சக்கா கேட் வாக் நடடா. ஜிங்கி சக்கா கேட் வாக் நடடா வேணும். இப்போ வனத்தோட கேட் வாக்க பாருங்க. முத்துமாரி கேட் வாக் நட. இமயமலை
அப்படி மழை சட்ட சட்டன்னு வரணும், நனைஞ்சிட்டு ஓடணும். சூப்பரா பிடிக்குதாடா புது தண்ணி நீ மாட்டில் உங்கள் அம்மா வையாம புது தண்ணியில் ஏன் கடையோட வர நினைச்சிட்டா பூரா ஈரெல்லாம் அப்படியே இருக்கும் கடையோட வர நினைச்சிட்டா பூரா ஈரெல்லாம் அப்படியே இருக்கும் அடிப்படி அடிக்கியா பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் நல்லா குளிச்சு விளாண்டானா இப்போ அச்சு 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 இந்த முத்து மாதிரி எப்போ அச்சு போட போற மகா போடுவா பாரு அச்சு அச்சு போட்டுரு 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 நல்லா மத்தியானம் வேலைன்னா பரவாயில்ல இப்போ மணி 6 6:15 ஆச்சு இப்போ போய் விளாண்டோன்னா டான்ஸ் ஆடுற நல்லா தண்ணிக்குள்ள வந்து அச்சு வச்சு தும்மல் போட்டுட்டு இருக்கான் டான்ஸ் ஆடுறான் ஆட போறேன் போட்டோ எடுக்க வேணும் வாமா அமெரிக்கா போகணும் போகணும் அந்த மாதிரி இந்தியா வெஸ்டி நீ பரலோகம் செல்ல அதற்கு ஒன்பே 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 அந்த ஒன்பே தானே சப்பா அந்த ஒன்பே தானே சப்பா நீ சொல்லும் காதல் எல்லாம் மலை ஏறி போகுது சுத்தே தும்மலை போல வந்து போகுது இந்த காதல் எல்லாமே ஒரு கண்ணாம்பூச்சி நானும் பெண்ணுமே என்ன காணாமூச்சி காதல் தற்கொலைகள் கரைஞ்சே போச்சு அட உண்மை காதலே இல்ல சித்தப்பே அட ஒருத்த சாவுரா இங்கே ஒருத்த வாழுறா அட என்ன ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் எங்கள் ஊர் வயக்காடு எங்கள் ஊரில் பெரும்பாலும் வயக்காடு தான் நெல் விளையிற வயக்காடு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் வந்து தண்ணி செழிப்பான ஏரியா அதாவது தானிப்பாறை மாவூத்து உழவக்கல் டேமு இதெல்லாம் இருக்கிறது எங்கள் ஊர் சைடு தான் பாருங்கள் இப்போ 2வது அறுவடை செஞ்சு 3வது அறுவடைக்கு போட்டாங்க இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விளைஞ்சதுக்கு என்ன ரோட்டில் எங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்களை தான் பார்த்துட்டு வந்தாங்க இந்த பிள்ளைங்க ஈர ட்ரெஸ்ஸோட வர்றதும் செய்கிறதும் அப்புறம் நாங்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு வீடியோ எடுக்கிறதும் எல்லாருமே எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இதில் வனலிங்கம் முத்து மாதிரி செய்த காமெடி வேற பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரி இருந்தது எங்கள் வீட்டுக்கார கூட போனோம் அப்படின்னா கப் சுப்புன்னு வாயை பொத்திட்டு போனோம் இங்கிட்டு அங்கிட்டு திரும்பினா கூட என்ன அங்கிட்டு பார்க்குறேன் இங்கிட்டு பார்க்குறேன் அப்படிம்பாங்க எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள் கரெக்டாக நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப 6:30 எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருந்தது வானம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருந்து அதில் ரெயின்போ தெரிஞ்சது நாங்கள் வீடியோவில் காட்டணும்னு நினைச்சா அந்த ரெயின்போ வந்து அந்த அளவுக்கு நேரில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலராக தெரிஞ்சுது இதில் வந்து ஒரே மஞ்சள் ஒயிட்டாக தான் தெரிஞ்சது சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே செம்ம ஜாலியாக இருந்தது போகிறப்பலாம் நான் என்னோட கவலைகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் பெரும்பாலும் நான் எங்களோட போக மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார கூட தான் போவேன் ஒரு வழியாக வந்து நம்ம எல்லாமே வாக்கிங் போயிட்டு வரப்போ சரி அங்கே மோட்டரில் தண்ணி ஓடிச்சு அப்படின்னா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் குளிக்க முடியல பார்த்தீங்கன்னா கோவாப்பழம் பாருங்கள் ஒன்று பழுத்துருந்தது இந்த கோவாப்பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்களா ஒரு பழம் ரெட்டிஷா அதையும் பறித்து அப்படியே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் எங்கள் ஊர் சைடு கோவாப்பழம் மணத்தக்காளி பார்த்தீங்கன்னா இறந்தப்பழம் இதெல்லாம் நிறைய இருக்கும் நாங்கள் வாக்கிங் போகிறோம் பழுத்துருக்கிற பழங்கள்லாம் பிடிங்கி சாப்பிடுவோம் இந்த கோவாப்பழத்தை நாங்கள்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு பழம் தான் இருந்தது ஆனால் அங்கிட்டு போகிற நிறைய பழங்கள் இருக்கும் அது முள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் பிடுங்கலை இங்கே வந்து பாதையில் ரோட்டு மேலே இருந்ததுனால பிடிங்கி சாப்பிட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எவ்வளோ ஜாலியாக நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு பாருங்கள் வாக்கிங் போகிறது ஒரு இதாகவே இல்லை டூர் போயிட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம